மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு தெரியல. அம்மா இன்றைக்கி என்னம்மா சாப்பாடு? தோசை கார சட்னி. என்னோட கேட்டை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். பேக் கேமரா போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த டயரில் கட்டி ஒருத்தி இங்கே படுத்திருக்கா. இந்த என் வண்டியில் கட்டி ஒருத்தி இங்கே படுத்திருக்கா. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கே படுத்திருக்கான். ஆனால் இவன் இதுக்கு முன்னாடி இங்கே படுக்கலை. இவன் எங்கே படுத்திருந்தானா, இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, நான் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல படுத்துருவான். இந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, அதை அவங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சரி, இன்றைக்கி சண்டே கொஞ்சம் நமக்கு இன்றைக்கி வேறு சண்டே. இன்றைக்கி வந்து நிறையா வேலை இருக்குது. கொஞ்சம் பீப்புள்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட்டு வேறு கொடுக்குறோம், அந்த வேலை இருக்குது. அப்புறம் 110 ஃபேஷனுக்கு போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். இந்த வீடியோஸ் இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுங்கிற வீடியோ கிளிப் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போய் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணி யார் யாருக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரி தான் vlog வரும். இதை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ரிஜு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முட்டையெல்லாம் வேக வச்சு அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து தோல் உளித்து எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வைக்கணுங்கிறனால நம்ம எத்தனை பாக்ஸ் பேக் பண்ணுறோமோ அத்தனை பாக்ஸுக்கு எல்லா பாக்ஸுக்குமே முட்டை வைக்கணும் கண்டிப்பாக. அதனால நல்லா சரியான சூடு. அப்புறம் நான் மட்டும் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச பேத்துக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நாங்கள் வந்து கொடுப்போம். இந்த 1 மந்த் ஒருக்கா, இந்த 2 வீக்குக்கு ஒருக்கா அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். அது என்னன்னு தெரில, நான் மட்டும் எங்கள் வீடுன்னு மட்டும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் வந்து என் அக்காவாக இருக்கட்டும், என் அம்மா, நான், எங்கள் டாடி, நாங்கள் 4 பேருமே அப்படி தான் ஃபுட் யாருக்காச்சும் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தவங்க கொடுத்துட்டே இருப்போம். இன்றைக்கி டைம் கிடச்சிச்சுன்னு நம்மளுக்கு சரி, நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கோம், இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு. நீங்களும் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நம்ம ஒரு வாய் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கறனால நமக்கு எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதனால இந்த வீடியோவில் வந்து இதை நான் பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள், இத்தனை மட்டும் தான் நான் ரெடி பண்ணேன். இது வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணலாம், மட்டன் பிரியாணி பண்ணலாம் தான் நினச்சிச்சு. இப்போதைக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அதனால வந்து நாங்கள் வெஜ்லேயே பிரியாணி பண்ணோம். வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு முட்டை அப்புறம் தயிர் சட்னி இது மட்டும் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி கொடுக்க போகும்போது வாட்டர் பாட்டிலோட கொடுக்கலாம். வெறும் ரைஸ் மட்டும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா எப்படி, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலும் சேர்த்து நம்ம வச்சு கொடுத்தோம். பேக்கிங் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாப்பாடு போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா இதுக்குமே வந்து முட்டை வைப்பேன். ஒவ்வொரு இதுக்கா முட்டை வச்சுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் அக்கா இருந்தானா நானும் என் அக்கா எங்கள் அம்மா 3 பேர் சேர்ந்து பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மா மட்டும் பண்ணும்போது நான் இந்த இடத்துல எங்கள் அக்காவை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். அவள் நல்லா ஜாலியாக இருப்பா. தங்கச்சி நினைக்கிறாளா இல்லையான்னு தெரியல, கண்டிப்பாக நினைப்பா எங்கள் அக்கா. ஆனால் எங்கள் அக்கா என்ன எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் நான் அவளை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். இந்த ஃபுட்டு கொடுக்கறது கூட அவளுக்காக தான் இந்த ஃபுட்டு. நானும் அம்மாவும் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டோம். போய் ஃபுட்டெல்லாம் போய் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும். 110 ஃபேஷனுக்கு போகலான் இருந்தோம், ஆனால் போக முடியல. ஏன்னா அங்கே வந்து ரொம்பவே க்ரௌடாக இருக்காமா. இப்போ யாரும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்ஸ்டாலெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால 110 ஃபேஷனுக்கு மட்டும் இன்றைக்கி போகல. வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணாலும் பண்ணுவோம். எங்கே போகிறோம் அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஃபுட்டு கொடுத்தது வந்து சில வீடியோ கிளிப்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஃபுட்டு கொண்டு போனோன்னே எல்லாருமே அந்த இடத்துல க்ரௌடாகிருச்சு. லாஸ்ட்டாக அம்மா ஒரே ஒரு சாப்பாடு இருந்துச்சு, அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போனாங்க. அந்த வீடியோ கிளிப் மட்டும்தான் எடுத்தேன். அடுத்து இப்போ வந்து நம்ம டவுன் ஹால் போக போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏமா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆக்கியிருக்கலாம்.
நிறைய ஆஃபர் போடுற நேரத்தில் நம்ம கையில் காசு இருக்க மாட்டேங்குது. நல்லா இருக்குல்ல? இங்கே இல்லை, போத்தீஸ் பக்கத்தால் சொன்ன அக்கா பாருமா, எல்லா பொண்ணுங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம இங்கே தானே செப்பல் வாங்கினோம். நல்லா தான் இருந்துச்சு. ஏமா ஆனால் நம்ம இந்த தடவை தான் கையில் எந்த காசுமே இல்லை. இந்த தடவை தான் நம்ம எந்த காசுமே இல்லாமல் டவுன் ஹாலுக்கு வந்துருக்கோம். அங்கே 100 போட்டுருவான் இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்தது ஒரு வேலைக்கு, இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வேலைக்கு.